அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 12/7/2024, அதாவது ஆனி மாதம் 28ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதி 12:33 மத்தியானம் வரை, அதற்கு மேல் சப்தமி திதி. உத்திர நட்சத்திரம் சாயங்காலம் 4:09 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம் 10 to 12, யமகண்டம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 to 5:45. சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரை சற்று போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது கோதுமையினால் செஞ்ச சப்பாத்தி, கோதுமை ரவை உப்புமா, பூரி, அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது நான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட அம்சத்தை பற்றி பார்க்கோம். இன்றைக்கு அதில் நாம் பார்க்க வேண்டியது கேட்டை. அதை தெலுங்கு கன்னடத்தில் ஜேஷ்டான்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுக்குரியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி, அதாவது வலுவுடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கெட்டவங்களோட சேர்க்கை நிறையா அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பொய் கொஞ்சம் சரளமாக கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுவாங்க. பொய்யை கூட உண்மை மாதிரியே பேசிடுவாங்க. அதே மாதிரி தந்திரசாலி. அதே மாதிரி முணுக்குன்னு கோபம் வந்துடுவோம் அவங்களுக்கு. அதே மாதிரி உட்சுவாசத்தை அடக்கக்கூடியவர்னா, அந்த முங்கு நீச்சல், அந்த மூழ்கிறது, தண்ணியில் ரொம்ப நேரம் மூழ்கிருக்கு, அந்த மாதிரி மூச்சை அடக்கும் வலிமை மிக்கவர். அதே மாதிரி குளிக்கிறதுல, அதாவது ஆறு, அதாவது முங்கி குளிக்கிறது, கிணறு, அதில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நல்ல புத்திசாலி தான், நல்ல புத்தி உடையவர் தான். தனக்கு முன் பிறந்தவங்க அண்ணன் அக்கா இருந்தால் அவங்கள ஆதரித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றுவார். அதாவது சின்ன சின்ன தின்பண்டம், நொறுக்கு தீனி இருக்கு இல்லையா, அடிக்கடி சாப்பிட்றதுல அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி அரசுக்கு ஆதரவாளர். எப்போவுமே ரூலிங் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு அரசாங்க தொடர்புகள் நல்லபடியாக இருக்கிறது. அதே முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அடர்ந்த மயிர். விழி கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். கண் கொஞ்சம் கோவக்குறையாக இருந்துக்கிட்டு இருக்கும், சிவப்பு கலராக இருக்கும். வலது பக்கத்தில் மறு இருக்கும் அவர் உடம்புல. ஆமாம். அதே மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக பேசுவார். அதே மாதிரி கிடைத்ததை கொண்டு நிறைவு இல்லை, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டார். கிடைப்பதை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழக்கூடியவர். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு தகப்பனார் மூலம் பொருள் வரவு, வருமானம் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல பெயர். இந்த நல்ல பெயர் எப்படின்னா, நீங்கள் கெட்டவனோ இதோ பேர் நல்ல பேர், அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. பணம் பண நடமாட்டம் நன்றாகவே இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குது, அதன் மூலம் வெளிநாட்டு ஆதாயம் கூட கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு காலேஜிலேயோ அல்லது உத்தியோகம் மூலமாகவோ பிரயாணம், இடமாற்றம் உண்டாகிறது. காலேஜில்னா ஹாஸ்டலில், தூரத்தில் நல்ல காலேஜ்னால் ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டியது வரும். உத்தியோகம்னா கூட வெளிநாட்டுக்கு போகிறதுனால இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாகிறது. குழந்தைகளை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. அடுத்து ரிஷபராசி. அதே மாதிரி உடன் பிறந்தவர், உங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன், அக்கா, தம்பி யாராக இருக்கட்டும், உங்களோட தொடர்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருந்தால் கூட. அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். பணவரவு எதிர்பார்த்த விதமாக சேர்கிறது. உடல்நலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளோட தொடர்புகள் கூட நன்றாகவே இருக்கின்றது.
அடுத்து மிதுன ராசி. வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் சுணக்கம்னா கொஞ்சம் தடங்கல்கள் இன்னும் சுமாராக தான் போய்கிட்டு இருக்குது. மனைவியுடன் வந்து ஒரு சின்ன செப்பரேஷன், பிரிவுகள் உண்டாகின்றன. நண்பர்களால் செலவு வருகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்திலேயே டென்ஷன் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து வேண்டாத செலவுங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனை. திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயமாகிறது, உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துவிட்டது. அடுத்து வந்து கடகராசி. உத்தியோகத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கிறீங்க. அந்த கம்பெனியில் வந்து லோன் கேட்குறீங்க, அது சேங்ஷன் ஆகிடுது, லோன் வந்துடுது. அப்பாவோட ஆலோசனை வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்கிறது. அதே மாதிரி வந்து வீடு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா கூட ரூம் ஒவ்வொருத்தரோட ரூமையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பண வசதி ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மகன் அல்லது மகளுக்கு நல்ல உத்தியோகம் வந்து கிடைக்கிறது. சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு மன அமைதி, அடுத்தால சந்தோஷம், எதிர்பாராத பணவரவு எல்லாமே உண்டாகிறது. வேண்டாத செலவுகள் வருகின்றன. உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பேச்சை குறைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து எதை நல்லது சொன்னாலும் கெட்டதாகவே முடிகிறது, அதனால் பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கன்னியாராசி. அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்தை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க அல்லது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி அளவுபடுத்துகிறீங்க. அதே மாதிரி வந்து வண்டி வாகனத்தை வந்து மெதுவாக ஓட்டுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆக்சிடென்டல் பிளானெட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும், அதனால் மெதுவாகவே ஓட்டவும். இதுவரை வந்து திருமணம் தடைபட்டு வந்தவங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாக போகிறது. பணப்புழக்கம் கூட ஓரளவு பரவாயில்லை. அடுத்து வந்து துளாராசி. உங்களது முயற்சிகள் வந்து இன்னும் வெற்றி அளிக்க ஆரம்பிக்கவில்லை. அதனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதிதாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளவு போட்டால் கூட இன்னும் லாபம் வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. உத்தியோகத்தில் கூட வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். மகன் அல்லது மகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருப்பதால் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து மாமூல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது சுமூகமாகவே சொல்கிறது. மனதுக்குள்ளே அப்பப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்களோ யார் இருக்காங்கங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பணப்புழக்கம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் ஓரளவு எல்லாரோடையும் ஒரு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. மனைவியோட வந்து சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஆனால் வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வர்றதில்லை. ஆமாம், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இஷ்டப்பட்ட பெண்ணுடன் நடக்கப் போகிறது, நிச்சயம் ஆகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. வேலையில் வந்து சின்சியராக இருக்கிறீங்க. மனைவியோட சின்ன சண்டை, அதை அப்படி பெருசு பண்ணிக்கிட்டு போகிறீங்க. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதுவும் பர்டிகுலராக வந்து அந்த சயின்ஸு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு மார்க்கு இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை பண்ணிக்கோங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் குரு வம்சத்தில் பிறந்தனால கோபமோ தாவமோ எதாக இருந்தால் கூட அந்த நிமிஷம் அதை உடனே மறந்துடுறீங்க, அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வது இல்லை. அடுத்து வந்து மகர ராசி. உங்களது ஆசைப்படியே எல்லாம் நல்லபடியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு மாத்திரம் எஜுகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது. ஆமாம், அம்மாவோட உடலில் கூட கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உத்தியோகத்துக்கு லீவ் போடுறதுக்கு மனசில் ஒரு மூடு லீவ் போடுறது மாதிரி இருக்குது. சகோதரிகள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பணவரவு கூட ஓகே, நல்லபடியாகவே நடக்கிறது. அடுத்து கும்பராசி.
இன்றைக்கி வந்து சந்திராசிரம தினம், அதனால் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணத்தை கூட தவிர்ப்பது நல்லது. மனசில் வந்து குழப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவியோட ஷாப்பிங் அல்லது வந்து சுற்றத்தினர் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. போயிட்டு வரும்போது ஒரே ஆட்டோவில் போனால் 2 ஆட்டோவில் வருவீங்க. ஓகே, எனிஹவ் அதோடு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி விடுகிறது. உத்தியோகம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகே, நல்லபடியாகவே போகிறது. அடுத்து மீனராசி. மீனராசி வந்து வேறு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு உத்தியோகத்திற்கான இன்டர்வியூ வருது. ஆமாம், மனைவி சுற்றத்தினர் எல்லோருத்தருமே நல்ல பேர் எடுக்கிறீங்க. மகன் அல்லது மகளுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆனால் நிச்சயம் அவர் அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் உண்டாகிறது. ஆனால் அவங்களுக்கு வந்து அதை சொல்லுறதுக்கு கூட பயப்படுறீங்க, பயமாக இருக்கிறது. பணப்புழக்கம் பரவாயில்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.